அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆஃபியத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தினுடைய மிக அடிப்படையான நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஆவார்கள் என்பதுதான் நம்முடைய மிக அடிப்படையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்றோம்ல, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா, அல்லாஹ் அவன் ஒருவன் தான், வணங்க தகுதியானவன் அவன் ஒருவன் தான். ஏன் அல்லாஹ் வேறு எந்த கடவுள்களும் இல்லை அல்லாஹுவை தவிர, இந்த ஒரு நம்பிக்கையை நமக்கு பிரதானமாக சொல்றான் அப்படின்னா, அல்லாஹு தான் படைப்பாளன். அவன்தான் வானங்களையும் பூமியும் படைத்தான். அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அனைத்தையும் அவன்தான் படைத்தான். படைத்தவனை வணங்க வேண்டும் என்பதுதான் மிக அடிப்படையான நம்பிக்கையாக இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம்மை படைத்திருக்கிறான். அவன்தான் நம்மை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன்தான் ஒரு நாளில் இந்த வானங்களையும் பூமியும் அழித்து இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் மனிதர்களையும் அழித்து மீண்டும் அல்லாஹ் எழுப்பி நம்மை விசாரிப்பான். அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது. அதற்கு பிறகு நல்லோர் தீயோருக்காக சொர்க்கம் நரகம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அத்தனை அதிகாரத்தையும் அல்லாஹ் தன் கைவசத்தில் வைத்திருப்பதனால அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நம்புறோம். அவனுக்கு எந்த பலவீனங்களும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை கிடையாது, துணை கிடையாது, அவன் யாருக்கும் பிறக்கல, அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. இப்படிப்பட்ட எல்லா விதமான ஷிஃபத்துக்கும் தகுதிக்கும் தன்மைக்கும் உள்ளவன் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் வணங்க தகுதியானவன் என்பதாக நமக்கு சொல்லி காட்டுறான். எந்த பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவன். அவனுக்கு மறதி கிடையாது, அவனுக்கு சோர்வு கிடையாது, அவனுக்கு முதுமை கிடையாது, அவனுக்கு மரணம் கிடையாது. என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவனாக இருப்பதின் காரணமாக அல்லாஹ் அவனை சொல்லி காட்டுறான், அவனை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் என்பதாக. இப்போ இந்த நம்பிக்கை இஸ்லாமியருடைய மிக பிரதானமான நம்பிக்கை. நம்ம எல்லாரும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கிறோம். இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகின்ற இன்னும் மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹுவை நம்ம வணங்குறோம். முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேருமே அல்லாஹ் வணங்குறோம். இந்த நம்பிக்கை தான் நமக்கு பிரதானமானது. நம்ம அல்லாஹ் வணங்குறோம். அல்லாஹை வணங்கக்கூடிய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ல இன்னும் மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டா, அவனை நம்ம வணங்குறோம். அவனை நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்டா, அவனை பரிசுத்தமான முறையில் வணங்கணும். பரிசுத்தமான முறையில் வணங்கக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ் நமக்கு மிக வலியுறுத்தி சொல்லிக்கிறான். திருக்குர்ஆன்ல சூரத்துல் பையினால அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமு ஸலாத வ யூது ஸகாத வ ஸாலிக தீனுல் கய்யிமா. அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான், வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு கலப்பின்றி வணங்குங்கள்ன்றான். அல்லாஹ்வை வணங்குங்கள் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் வணங்க தகுதியானவன், அவனை மட்டும் நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை வணங்குங்கள்னு சொல்லல. அந்த வணக்கத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹுக்கு எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் பரிசுத்தமான முறையில் நிறைவேற்றக்கூடிய வணக்கமாக இருக்கணும். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். வமா உமிரு, அதாவது வேறு எந்த கட்டளைகளும் பிறப்பிக்கப்படவில்லை. இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன், அல்லாஹ்வை மிக தூய்மையோடு பரிசுத்தமான முறையில் எந்த கலப்படமும் இல்லாமல் அவனுக்கு வணக்கம் செலுத்தணும். அதே போன்று இந்த மார்க்கத்தில் நாம உறுதியாக அவனுடைய மார்க்கத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாகவும், யுகீமு ஸலாத வ யூது ஸகாத, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஸகாத்து கொடுங்கள், வ ஸாலிக தீனுல் கய்யிமா, இதுதான் நேரான மார்க்கம் அப்படின்ற ஒரு கட்டளை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். பரிசுத்தமான முறையில் இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி திருக்குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆமுடைய 162வது வசனத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய தொழுகை, என்னுடைய நுஸ்கி, என்னுடைய வணக்க முறை, என்னுடைய வாழ்வு மரணம் அனைத்துமே அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தானது. அவனுக்கு மட்டுமே எல்லாமே. அப்ப இந்த வணக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நாம் செய்கின்ற எந்த ஒரு அமலாக இருந்தாலும், அவனை திக்ர் செய்வது, அவனை தஸ்பீ செய்வது, அவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மட்டும் என்ற அந்த பரிசுத்தமான நிலையில் நம்முடைய வணக்கம் இருந்தால்தான் நாம லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற அந்த நம்பிக்கையை சரியான முறையில் ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் ஆக முடியும். அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாகவும் நாம் ஆக முடியும். இது அல்லாமல் நம்ம இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு, நம்ம கலிமா சொல்றோம், நம்ம இடத்துல அந்த இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையான நம்பிக்கை என்ற அந்த தத்துவ கோட்பாடை நாம் உச்சரிக்கிறோம். அதை தாண்டி நம்முடைய வணக்கங்களில், நம்முடைய பிரார்த்தனைகளில் நாம் செய்கின்ற எந்த ஒரு காரியத்திலும் சரி, அல்லாஹுக்கு இணையாக துணையாக யாரை கொண்டு வந்தாலும் சரி,
அது இந்த மார்க்கத்தில் நாம் எவ்வளவு பெரியவர்களாக நாம் கொண்டாடக்கூடியவர்களாக நாம் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த வணக்கத்தில் ஏதேனும் ஒரு பங்கை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தூய சத்திய தௌஹீதினுடைய அந்த கொள்கையை நாம பின்பற்றாதவர்களாக, அதை வெறும் வாயளவில் உச்சரித்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற ஒரு மோசமான நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இந்த ஏகத்துவ தௌஹீது, இந்த பரிசுத்தமான இந்த கொள்கையை சரியான முறையில் உச்சரிப்பது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அதை உண்மையான முறையில் எந்த சந்தர்ப்பத்திலும் சரி அது பலவீனப்படாத அளவில் நம்முடைய அமல்களை நாம் அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.